வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலும் வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலும் வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தேனி மாவட்டம் பல்வகை வேளாண்மைக்கும் உழைப்பிற்கும் தேனியாய் வலம் வரும் வேளாண்மையாளர்களை கொண்ட மாவட்டம். பெரியார் அணையிலிருந்து வரும் நீரானது அங்குள்ள பகுதிகளை வளம் சேர்க்கின்றது. தேனி மாவட்டம் தேனி வட்டாரத்தில் நெல், காய்கறிகள், கனி வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பணப்பயிர்கள், சிறு குறு தானியங்கள் என பன்முக பயிர்கள் சாகுபடியாகின்றன. அவ்வகையில் பல்வகை சாகுபடியினை மேற்கொள்ளும் தேனி வட்டார வேளாண்மையாளர் ஜி கோவிந்தராஜன் அவர்களை சந்தித்து கேட்டுக்கொண்ட போது நான் இப்போ ஒரு 5 வருஷமாக வந்து காய்கறி விவசாயம் பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ அவரை நட்டு இப்போ இதான் இப்போ முதல் பறிச்சுக்கிட்டு இருக்குங்க. 60 நாள் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி தக்காளி நட்டுருந்தேன் சார். போன வருஷம் நடுவில் சம்மர் கிராப் எதுவுமே கிடையாதுங்க, தரிசாக கிடந்தது. இப்போ மழை விழுந்த பிறகு இப்போ அவரை நட்டு அவரை வந்துக்கிட்டு இருக்குதுங்க. நெல் தண்ணி பற்றாக்குறை, வறட்சி, மழை இல்லை, கிணத்துலேயும் தண்ணி இல்லைங்க. அதுக்கு பிறகு ஆள் பற்றாக்குறை, லேபர் பற்றாக்குறை, கூலியும் ஜாஸ்தி ஆகி போச்சுங்க. மேற்கொண்டு வியாபாரி இங்கே வந்து நெல் வாங்குறது இல்லைங்க, கவர்மெண்ட் பர்ச்சேசிங் கிடையாது. அதனால் நாங்கள் காய்கறி விவசாயத்துக்கு இறங்கிட்டோம். நான் டிவியில் அந்த ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேங்க, புதியில் இந்த விவசாய இதுகள்லாம் பார்ப்பேங்க. இப்போ புக்கெல்லாம் இந்த பசுமை விகடன் இந்த மாதிரி புத்தகம்லாம் படித்து தெரிஞ்சுக்கிடுவோங்க. ஆனால் கவர்மெண்ட் இதை அப்ரோச் பண்ணுறாங்க. சரி, உங்கள் இதில் வேறு என்னென்ன காய்கறி? வெண்டி இருக்குதுங்க, முருங்கை இருக்குதுங்க. காய் வந்த பிறகு வாரத்துக்குள்ளோட காய் பறிச்சுப்போங்க. திருப்பி ஒரு 3 மாதம் வரைக்கும் காய் வந்துருக்கு. நம்ம உரமும் தண்ணி இருக்கிறத பொறுத்து காய்ச்சிட்டே இருக்குங்க. வெண்டைக்காய் வந்து நம்ம நாட்டு ரகம்னா அவ்வளோதான், 20 இந்த இது எல்லாம் மைக்கோ 10 இருந்தால் 20 ஒடிப்பு வருங்க. இது வந்து 30-35 ஒடிப்பு வருங்க. 2 சீசனில் காய் இருக்குங்க சார். இப்போ அந்த இதில் முடிஞ்சிங்க, பொட்டாசியோட ஒரு காப்பு முடிஞ்சிங்க. அதுக்கு அடுத்து இன்னி இப்போ அந்த தை மாதத்தில் ஒரு காப்பு வருங்க. மொத்தம் ஒரு 6 ஏக்கரா வரும் சார். மேற்கொண்டு வேலையை கொஞ்சம் லேசான வேலை வாய்ப்பு போகுதுங்க. டைம் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ வெண்டிக்காய் ஒடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. இப்போ முடிஞ்ச உடனே அவங்க அந்த மூடையை போட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க, வேறு வேலை செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து இந்த காயை பறிச்சுட்டு அழித்து மூடையை போட்டு இவங்களும் போயிடுவாங்க. நெல் சாகுபடி பண்ணியிருந்தீங்க? ஆமாம் சார். அப்போ என்ன ரொம்ப டஃப்பாக இருந்ததா, கஷ்டமாக இருந்ததா? அது கஷ்டம்னா அன்றைக்கி ஒன்றும் அது ஒரு கஷ்டமாக தெரியல சார். அன்றைக்கி வந்து அந்த லேபர், அந்த வேலை செஞ்சு பழகின லேபர் நிறையா இருந்தாங்க. அதனால் அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. கூலி அன்னைக்கு வந்து ஜென்ஸுக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான் சார். இல்லை, இதுக்கு வரேன்றாங்க. ஆமாம் சார், மாட்டான்னு சொன்னாங்க. அதுதான் சொல்லிட்டு இப்போ நெல் யாருமே இங்கே நடுறது இல்லைங்க சார். ஆமாம், தண்ணி பற்றாக்குறை மேற்கொண்டு இந்த ஏரியா யாருமே நெல் இப்போ நடுறது இல்லைங்க. தக்காளி தான் ஹையஸ்ட்டாக நம்பர் நிறைய விளைய வச்சிடும். அதுக்கப்புறம் விலை கிடைக்கலன்னா அது ஒரு அழுகு இருக்குது. ஆமாம் சார். ஏன் அதிலே மறுபடியும் திரும்பி அதிலே போயிட்டு? அதுனா செலவு கம்மி சார். நஷ்டம் வந்தாலும் பெரிய அதை கையை பிடிக்காதுங்க, அது ஒரு காரணங்க. அதுக்கடுத்து அது லேபரும் ஜாஸ்தியாக, உரமோ மருந்தோ அது ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு லேபர் தக்காளி பழம் எடுக்கிறதுக்கெல்லாம் வேகமாக வருவாங்க. மேலும் விவரம் பெற ஜி கோவிந்தராஜன் அவர்களை 09787606099 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் துவரை சாகுபடிக்கு ஏற்ற தொழில்நுட்பத்தினை வழங்கி ஏக்கருக்கு 350 கிலோ என்பதை உயர்த்திட தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் பை நடவு முறையில் துவரை சாகுபடி எவ்வாறு மேற்கொள்வது என்பதை விவரிக்கின்றார் தேனி மாவட்டம் சின்னமனூர் வட்டார வேளாண்மை துறையின் உதவி இயக்குனர் சி சந்திரசேகரன் அவர்கள். அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். என் பெயர் சி சந்திரசேகரன். நான் தேனி மாவட்டம் சின்னமனூர் வட்டாரத்தில் வேளாண்மை உதவி இயக்குநராக பணிபுரிகின்றேன். இந்த திட்டத்தில் வேளாண்மை துறை மூலம் நடவுமுறை துவரை செயல்விளக்கம் என்ற திட்டத்தில் இந்த செயல்விளக்கம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வேளாண்மை துறையில் பயிர் உற்பத்தி அதிகப்படுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 1700 ஹெக்டேர் பரப்பளவில் சின்னமனூர் வட்டாரத்தில் பயிர் வகை உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் துவரை மட்டும் கிட்டத்தட்ட 250 ஹெக்டேர் பரப்பளவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் 175 ஹெக்டேரில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் செயல்விளக்கம் அமைக்க இடுபொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அப்பிப்பட்டி கிராமத்தில் திரு லோகன்துறை அவர்களுக்கு இந்த செயல்விளக்கு திட்டம் அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு 2.5 கிலோ துவரை வம்பன் டூ விதை, ஹைட்ரோஜல் 500 கிராம், குளோர்பைரிபாஸ் 1 லிட்டர், நுண்ணூட்டச்சத்து பயிர் வகை நுண்ணூட்டச்சத்து 5 கிலோ, கார்பன்டசிம் 100 கிராம் மற்றும் பாலித்தீன் பைகள், லெம்டா சைலோத்ரின் என்ற பயிர் பாதுகாப்பு மருந்து இவை அனைத்தும் இவருக்கு ரூபாய் 7500க்கு முழு மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், சாதாரண முறையில் பயிர் செய்யும் துவரை விட இந்த நடவுமுறை செயல்விளக்கு திட்டம் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர் வகைகளுக்கு நல்ல விளைச்சல் வருகிறது. முதலாவதாக துவரை மொத்த வயதிலிருந்து 30 நாட்கள் நாற்றங்கால் அமைப்பதால் 30 நாட்கள் குறைகிறது. அதற்கடுத்து பிஜிஆர் என்சைம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் தரக்கூடிய இடுபொருட்களும் நுண்ணூட்டச்சத்தும் இதன் வளர்ச்சி அதிகப்படுத்துகின்றது. வறட்சியை தாங்கி வளர்கிறது. நல்ல வீரியமான விதையில் வளர்கின்றது. ஒரு ஹெக்டேருக்கு சாதாரண முறையில் 1200 கிலோ கிடைக்கிறது. ஆனால் செயல்விளக்கு திட்டம் அமைக்கும் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 2000 கிலோ வரை விளைச்சல் எடுக்க வாய்ப்புள்ளது. பல விவசாயிகள் இதில் ஆர்வமுடன் பங்கேற்று பயன்பெற்றுள்ளனர். இதுவரை நல்ல விளைச்சல் கிடைத்து மகசூல் அதிகமாக கிடைத்துள்ளது நாங்கள் கண்கூடாக கண்ட உண்மை. மேலும் இந்த வட்டாரத்தில் இதுவரை 175 ஹெக்டேருக்கு நாங்கள் இடுபொருட்கள் வழங்கியுள்ளோம். அட்மா திட்டத்தில் 93 ஹெக்டேர் பரப்பளவிற்கு இடுபொருட்கள் வழங்கியுள்ளோம். இந்த செயல்விளக்கம் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 2014-15ஆம் ஆண்டிற்குரியது. இந்த செயல்விளக்கு திட்டம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், துவரை சாகுபடி பயிர் உற்பத்தியில் துவரை சாகுபடி அதிகப்படுத்தும் விதமாக தான் பயன்படுத்தப்படுகிறது. இதில் 2 தொழில்நுட்பங்கள் முக்கியமாக கையாளப்படுகின்றன. பூக்கும் பருவத்தில் நுனி கிள்ளுதல் மற்றும் 2% டிஏபி கரைசல் பூக்கும் பருவத்தில் 2 முறை தெளிப்பதால் அதிக சிம்புகள் வெடித்து நல்ல விளைச்சல் கிடைக்கிறது. காய்பிடிக்கும் திறன் அதிகமாகிறது. எனவே விவசாயிகள் அதிக மகசூல் எடுக்கிறார்கள். இதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். மேலும் நான் ஏற்கனவே கூறியது போல அந்த பைநாற்றங்கால் மூலம் ஒரு 150 நாட்களிலிருந்து 30 நாட்கள் டியூரேஷன் குறைவதால் அதிக விளைச்சல் கிடைக்கிறது. திரட்சியான விதையில் கிடைக்கிறது. முக்கியமாக நுண்சத்தும் மற்றும் பிஜிஆர் என்சைம் இடுவதன் மூலம் மகசூல் பெருகிறது. இதுதான் முக்கியமான நோக்கம். எனவே அனைத்து விவசாயிகளும் பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்தும் விதமாக நம்ம வேளாண்மை துறை மூலம் செயல்படுத்தப்படும் இந்த துவரை செயல்விளக்கு திடல் அமைக்க அனைத்து விவசாயிகளும் முன்வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செயல்விளக்கமானது ஆதார விதை 2 விதை இதை விதைப்பண்ணை மூலம் பதிவு செய்துள்ளோம். இதை அடுத்து சான்று பெற்ற விதைகளாக உற்பத்தி செய்து நாங்கள் இன்னும் பல விவசாயிகளுக்கு இந்த வட்டாரத்தில் வழங்க தீர்மானித்துள்ளோம். இந்த திடல் மூலம் அதிக விளைச்சல் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். மேலும் விவரம் பெற சி சந்திரசேகரன் அவர்களை 099760013838 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.